டோலக்பூருக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னில இருந்து சரியா 100 வருஷத்துக்கு முன்னால டோலக்பூர் ஆட்சி செஞ்ச மகாராஜா ஜகத்துடைய பிறந்த நாள். முதல்ல மன்னர் ஜகத்கா வானத்துல பறக்க முயற்சி செஞ்சிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகாராஜா. அது உண்மைதானா? ரொம்ப ரொம்ப சரி பீம். அதனாலதான் நினைவூட்டும் விதமாக ஒரு பெரிய விமான போட்டிக்கு நான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்களே உங்க விமானத்தை தயார் செய்யணும். யாருடைய விமானம் அழகாவும் அற்புதமாவும் பறக்குதோ ராஜா ஜெகத் சிங்கோட நினைவு பரிசு அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப அற்புதமா குறி பார்த்திருக்க. சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த சாதாரண வேலையை கூட உங்களால செய்ய முடியலையா? நம்மளுடைய விமானம் ரொம்ப அற்புதமா தயாராயிடுச்சு. இப்ப என்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரண்டியும் இருக்கு. இது தண்ணியால 1 2 3 எல்லாரும் தயாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கிளம்பலாம். முதல்ல அந்த காளியாவை கீழே தள்ளுவோம். அப்புறம் உண்மையான பைலட் யாருன்னு அந்த பீமுக்கு நான் சொல்லி தரேன். நமக்கான நேரம் வந்துருச்சு. கீச்சக், காளியாவை தாக்கு. மழை பெய்யுது. இல்ல, கீச்சக்கும் அவன் கூட இருக்கவனும் தான் நம்மள தாக்குறாங்க. விமானம் வீணா போச்சு. நாம இப்ப கீழே போய் விழ போறோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு குருவே. காப்பாத்துங்க. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற பீம்? ஒண்ணு மரத்துல முட்டி நிக்கணும், இல்லனா ரேஸ விட்டு விலகணும். நடக்காது. என்னாச்சு கீச்சக்? கீச்சக், உங்களுக்கு இது தேவைதான். மகாராஜா ஜெகத் சிங்குக்கு இந்த டோலக்பூர் ரொம்ப பெருமை சேர்த்திருக்கு. கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? நாம பள்ளத்தை நோண்டுவோம். சாயங்காலத்துக்குள்ள யார் பெரிய பள்ளத்தை தோன்றமோ அவங்க தான் இதுல வெற்றியாளர். இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுமையா பீம், இந்த முறை நான் உன்னை தோக்கடிக்காம விடவே மாட்டேன். இன்னும் பெருசா தோண்டுங்க. இன்னும் பெருசா அந்த பக்கம் பீம் அவனோட நண்பர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ வெறும் உத்தரவு மட்டும் தான் போடுற. வாய் பேசாம ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய். இது எல்லாரும் இங்க வாங்க. இது நல்லதுக்கே படல. இது திறக்காத. இத பாத்தீங்களா? இத பார்த்து பயப்படுறீங்க.
ரொம்ப நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு நீங்க போகலாம். எல்லாரும் போக, நான் இதோட விளையாடிட்டு தான் வருவேன். வேணா காளியா, முக்தி எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. உங்க தாடி பெரிய புதர் மாதிரி. இப்போ என்ன பண்ற பாரு. நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க காளியா? இப்ப சண்டை போடுறத நிறுத்துங்க. அந்த மந்திரவாதியை நாம எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தான் இப்ப யோசிக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை பீம்? சிட்டில இருந்து மோசமான மந்திரவாதி ஒருத்தன் வெளியில வந்துட்டான். அவன் கிட்ட பயங்கரமான மந்திர சக்தி எல்லாம் இருக்கு. அவனை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் 10 வருஷங்களுக்கு முன்னாடி டோலக்புரத்துல இருக்க மக்களுக்கு அந்த மந்திரவாதியால பெரிய பிரச்சனைகள் ஏற்படிய மகாராஜா ஒரு பெரிய மகானோட உதவியால அந்த மந்திரவாதிய அவரோட மந்திர சக்தியால இந்த டப்பாக்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு. அவனுடைய சக்தி ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாக்கிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி கிட்ட ஒரு பயங்கரமான மந்திர தடி இருக்கு. அது இப்ப இங்க இருந்து தூரத்துல இருக்க கருப்பு குகையில இருக்கு. இன்னைக்கு நான் டோலக்பூரை அழிக்கத்தான். என்கிட்ட தந்திரமான யோசனை. உனக்கு என்ன தைரியம்? பீம், அவன் உன் மேல மரங்களை எடுத்து வீச பார்க்கறான். ஜகு, அதை என்கிட்ட கொடு. இனி இவனால எந்த பிரச்சனையும் வராது. என்னப்பா பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா என்ன? பூகம்பம் வரல, அதோ அவன் வரான். ஓ, டோலக்பூர் கிராமங்கிறது இதுதானா? உங்களுக்கு யாரை சந்திக்கணும்? யாரையும் ஐயா, இல்ல. நீங்க ஒரு சுமோ ரெஸ்லர் தானே? ஆமா, இந்த டோலக்பூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? போ. அடடா, பிரமாதம். இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பீம், இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா என்ன? எவ்ளோ பலசாலியா இருக்கான்ல. இவனை நாம நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சு இருந்ததா? இல்ல, அப்புறம் எனக்கு சிரிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. இவனை விட நம்ம காளியா தலைவரை எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. ஏய், உன்னதான் என் கூட்டாளிகள் 2 பேரையும் நீ அடிச்சியா? ஆமா, இவங்க என்ன பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணினாங்க. அப்படியா? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க யாரும் இந்த ஊர்ல சிரிக்கவே கூடாதா? நாங்க எல்லாரும் சிரிப்போம். அது எங்க இஷ்டம்.